காலையில இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு, ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீல கலந்து, தேன் வேணும்னு நினைக்கிறவங்க 1/2 ஸ்பூன் தேன் விட்டு காலையில முதல் பானமா குடிச்சு. தினம் காஃபி டீ வேண்டாம். ஒரு நாள் இந்த இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு போட்டு காலையில குடிக்கும். ஒரு நாள் நல்ல சுக்குமல்லி காஃபி போட்டு குடிப்போம். ஒரு நாள் திரிகடுகம் காபி, சுக்கு, மிளகு, திப்ளி, கருப்பட்டி அதை போட்டு குடிப்போம். ஒரு நாள் கரிசலாங்கண்ணி தேநீர் அதை அருந்துவோம். கரிசாலைங்கிறது தேகராஜன் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுவோம். வள்ளலார் வரைக்கும் அதை தொழுது வணங்குறாங்க. அந்த கரிசலாங்கண்ணி அதுல ஒரு தைலம் தயாரிப்போம், கையான் தைலம்னு பேரு. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் செளி நீங்கும் நானே அப்படின்னு. நுரையில இருக்க சளி இருமி துப்புனா காக்கா தூக்கிட்டு போயிருமா. அந்த சளியை போக்கக்கூடிய தன்மை கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. கரிசாலை கற்பம்னு போகர் ஒரு பாடல் எழுதுவார். அதுல கரிசலாங்கண்ணி, கொட்டக்கரந்த, சிவகரந்த, அவுரி இதெல்லாம் சேர்ந்த ஒரு பொடி. அது போகர் 7000 உள்ள கரிசாலை கற்பம் அப்படிம்பாங்க. இந்த கரிசாலை கற்பத்துக்கு என்ன எழுதுறாருன்னா, வாசியை இருகும் தானே, வாசி சரியாகும். வாசிங்கிறது மூச்சை சரியாக்கக்கூடிய குருதிதனில் கலக்கும் கிருமி போகும் தானேன்னு அந்த பாட்டுல இருக்கு. ரத்தத்துல வரக்கூடிய கிருமிகள்ல மூச்சடைப்பு வரக்கூடிய நோய்க்கெல்லாம் கரிசலாங்கண்ணி நல்லதுங்கிற ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ளலாம். அந்த செய்தி எடுத்து அந்த கரிசலாங்கண்ணி காலையில டீ போட்டு சாப்பிடலாம. சித்த மருத்துவங்க சுருக்கத்துல சொல்லுது, கரிசாலை போட்டு முசுக்கை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்து 1/2 டம்ளர் தண்ணி ஆக்கி அதை குடி அப்படிங்கிறாங்க. செய்வோம். முசுக்கை சளியை நல்லா போகக்கூடியது. கரிசலாங்கண்ணியை சளியை நல்லா போக்கும், உடலை உறுதியாக்கும், ஈரலை வலுப்படுத்தும். ஈரல் வலுவாச்சினாலே எதிர்பார்த்தல் நலமா இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சக்கரை வியாதிக்காரங்க, ஏன்னா சக்கரை வியாதிகள் தான் இந்த பிரச்சனை நிறைய. கரோனா வரும்போது அவர்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வருது. அவர்களை சரியாக்கிறது ஆவாரை குடிநீர் குடிப்போம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவம். ஆவிரை கொந்தை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. அவ்வளவு தூரம் அந்த ஆவாரை கஷாயம் மிகச் சிறப்பான ஒரு கஷாயம். சோ காலை பானமாக இதுல ஏதாவது ஒரு கஷாயத்தை குடிப்போம். சார் இதெல்லாம் அமேசான்ல ஆர்டர் போட்டா வருமா, ஸ்விக்கில ஆர்டர் போட்டா கொண்டு கொடுப்பாங்களாம் தயவு செய்து கேட்காதீங்க. நாம் கொஞ்சம் மெனக்கிடணும். எதுக்கெல்லாம் மெனக்கிடுறோம்? எப்படியாவது வேணும்னா ஏதாவது இன்டர்நெட்ல நோண்டி நொங்கெடுத்து அது போய் வாங்குறோம் இல்லையா? இல்ல எங்கேயாவது யாராவது ஆர்டர், அது மாதிரி இதுக்கு மெனக்கெடுவோம். திரிகடுவோங்கிறது சுக்கு, மிளகு, திப்புளி எப்படியாவது வாங்கிட முடியாதா? கருப்பட்டி கிடைச்சிடாதா? வீட்டிலேயே நம்ம செய்வோம். சில விஷயங்களை வீட்டில் செய்து பழக வேண்டும் நண்பர்களே. எதற்கெடுத்தாலும் இணையத்தில் தேடுவது, வீட்டுல கொண்டு கொடுக்கறதான் வாங்குவேன்னு நினைக்க வேண்டாம். நான் அடிக்கடி என் உரையில் குறிப்பிடுற விஷயம், யார் ஒருவர் அஞ்சரை பெட்டியில் அடுப்பங்கரையில் 20 நிமிடம் கூடுதலாக மெனக்கெடுகிறார்களோ அவர்களுடைய ஆயுட்காலம் கூடுதலாக 20 வருடம் கிடைக்கும். யார் ஒருவர் அடுப்பங்கரையில் 20 நிமிஷம் கூடுதல் மெனக்கெடும். கொஞ்சம் இஞ்சி தோலை சீவணும். அப்ப இஞ்சி தோலை நல்லா ஸ்கிராப்பரை வச்சு எடுத்து சின்னதா கட் பண்ணி தான் காலை இஞ்சி சாப்பிட முடியும். கடும்பகை சுக்குன்னா அந்த சுக்கு பொடியே கொஞ்சம் நெய்யில விட்டுதான் சாப்பிடணும். இரவில் கடுக்காய்னா, கடுக்காய் நாட்டு மருந்து கடையில போய் கடுக்காய் வாங்கி அதை உடைச்சி அதுல இருக்க விதையை தூக்கி போட்டு அந்த கடுக்காய் பொடி செய்து வைத்துக் கொள்ளணும். எல்லாம் ரெடிலி அவைலபிளா கிடைக்குது. ஆனாலும் நாம் மெனக்கெட்டோம்னா அதனுடைய பயன் தரும். சோ காலையில இந்த மாதிரி பானங்களுக்கு கொஞ்சம் கரிசலாங்கண்ணி பொடி, ஆவார பொடி, திரிகடுகம் பொடி, சுக்குமல்லி காஃபி இதெல்லாம் ஏதாவது ஒரு கஷாயத்தை குடிப்போம்.